வாட் ஆர் வேரியஸ் வேஸ் டு லூஸ் அ மேட்ச் அப்படின்னு போய் நம்ம ஜெமினிட்டியோ இல்ல சாட் ஜிபிடியோ கேட்டோம்னா அதுவே வந்து ப்ளீஸ் கோ அண்ட் ஆஸ்க் டிசி டீம் ஆர் டிசி மேனேஜ்மெண்ட்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் டிசி இந்த ஐபிஎல் 2026ல பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபைண்டிங் தேர் ஓன் வேஸ் டு லூஸ் அ மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். போன மேட்ச் 264 அடிச்சாங்க, அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த மேட்ச் நம்மளே கூட ப்ரிவியூல பேசியிருந்தோம், வாட் ஸ்கோர் உட் பி சேஃப், எவ்வளவு அடிச்சாலும் பத்தாதுங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். கடைசியில அடிக்கவே இல்லை இவங்க. அதுதான் இந்த மேட்ச்ல ப்ராப்ளமா இருந்தது. டு பி வெரி ஃப்ரேங்க் பார்த்தனா வந்து பிச்சஸ் அவ்வளோ அன்பிளேயபிள் பிச் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் இட் வாஸ் டூயிங் சம்திங். அந்த ஒரு அதேதான் இப்ப சிஎஸ்கே மேட்ச் ஆன மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் 5-6 ஓவர்ஸ் சீ த்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா maybe they could have scored much better. Still it would have not been sufficient score, but at least they could have put some score in the board. Sorry to say score வந்து அவங்க போர்ட்ல போட்டிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிருக்காது. இப்போ இது ஆர்சிபிக்கு எந்த அளவுக்கு மாரல் பூஸ்ட் மட்டும் இல்ல, இது நெட் ரன் ரேட் அடிச்சு தூக்கி சாப்பிட்டாங்க. நெட் ரன் ரேட்டு டிசிக்கு இது அதர பாதாளத்துல போயிட்டாங்க நெட் ரன் ரேட்டு. இதுக்கு மேல அவங்க ஜெயிக்கணும்னா ஒரு ஜீரோக்கே ஒரு டீம் ஆல் அவுட் பண்ணி பால்லயே வந்து ஜெயிச்சாதான் நல்ல நெட் ரன் ரேட் வர முடியும். அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா டிசின்னா அவங்களோட காம்பினேஷன்ஸே செட்டில் ஆகல என்னன்னு தெரியல. ஏன்னா 8 மேட்ச்ல 19 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 19 பிளேயர்ஸ்ல பிருத்திவிஷாக்கு ஒரு இடம் இல்லை. அதுதான் இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதான் தேர் ஆர் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ் இந்த மேட்ச்ல. மேபி நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். கோகுல், ஐ திங்க் யூ வில் பி த வெரி ஹாப்பி பர்சன் அகேன். என்ன ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வைக்கிறேன். இவ்வளோ நடந்திருந்தாலும் ரொமாரியோ ஷெப்பர்ட் மட்டும் 10 ரன்ஸ் போற ஓவர்ல போயிருக்காரு. அது எப்படி அவரால் மட்டும் முடியுது? அது கண்டிப்பா அவரால் முடியும். ஏன்னா அவரு T20லயே ஐ திங்க் இன்டர்நேஷனல் T20ல அவர் ஆடின லிமிடெட் அப்பியரன்சஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ்லயே அதுலயே அவரோட எக்கானமி வந்து 12. ஓகே, ஸோ அதனால அவர் கண்டிப்பா முடியும். ஸோ நம்ம அந்த தேவாவோட வீடியோலயே பேசினோம். மும்பைக்கு ஆடும்போதே வந்துட்டு அவன் தான் அதை சொன்னான். லைக் அவன் எப்பவுமே ஒரு 2 ஓவர் போட்டா மினிமம் 30 போகும். அவரோட வேர்ஸ்ட் டேஸ்ல 45 கூட போலாம் 2 ஓவர்ல. பட் ஆனா அவர் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருவாரு. ஒரு 10 பால்ல இல்ல 15 பால்ல அடிச்சிருவாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவங்க கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதா போகும்னு தெரியல. தேர் வில் கம் அ டே இன் திஸ் டோர்னமெண்ட். அது கண்டிப்பா நடக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி. பட் ஹோப்ஃபுல்லி அது வந்து ஃபைனல் வரக்கூடாது, இல்ல பிளே ஆஃப்ல வரக்கூடாது. இப்பவே எப்பயாவது வந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ பட் இந்த ஒரு கிரவுண்ட்ல பத்தி இந்த கிரவுண்டோட ஹிஸ்டரி, அதாவது அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஃபார்மர் ஃபெரோஷா கோட்லா அதான் இருந்தது. இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு டூபியஸ் ஹிஸ்டரி தான் இருக்கு. லைக் ஈவன் அந்த ஓடிஐ மேட்ச் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அதெல்லாம் விட்டாலும் ஈவன் ஒரு ரஞ்சி லெவல்லே வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் பின் ஒரு அன்பிரெடிக்டபிள் பிச். லைக் இப்போ சம்டைம்ஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் சில பிச்சஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு மோசமா இல்லைனாலும் ஒரு சிலது ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கும். குட் லென்த்ல இருந்து ஸ்டீப்பா நல்ல பவுன்ஸ் ஆகும். இல்ல வந்துட்டு சில இது வந்து ரொம்ப இட் வில் கீப் லோ ஃபார் தி ஸ்பின்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிச் ஒரு கண்டிஷன். இட் இஸ் த ஹிஸ்டரி இஸ் நாட் வெரி பிளசன்ட் ஃபார் திஸ் கிரவுண்ட். பட் ஈவன் இந்த மாதிரி பிரான்சைஸ் இதுல வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக்ல டெல்லி டேர்டெவில்ஸா இருக்கும்போது ஆல்சோ கௌதம் கம்பீரே வந்துட்டு இந்த ஒரு பிச்சை பத்திட்டு he has had நாட் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கிற கேம் அந்த அளவுக்கு மோசமா போல. ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த டெபியூ பிளேயர் சாஹில் பராக் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அன்பிளேயபிள் பால். அந்த ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்துட்டு வாஸ் ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து எனி பேட்ஸ்மேன் would have got out. பட் அதர்வைஸ் எல்லாருமே வந்துட்டு தேவர் ஜஸ்ட் போக்கிங் அவுட் சைட் ஆஃப். அது வந்து நான் இந்த ராகுல் பத்தியும் ராகுலுக்கு வந்து ஸ்டீப்பான பவுன்ஸ் ஆச்சு. அவருக்கு அந்த ஒரு 150 ஃபார்ம்ல இருந்து அவர் வந்து வரும்போது he'll always go for runs. அதாவது he'll show a lot of intent. பட் ஹேசல்வுட் வந்துட்டு பக்காவா வந்துட்டு க்ளோசர் டு த பாடி அண்ட் நல்ல ஸ்டீப் பவுன்ஸ் பேட்டோட டாப் ஃப்ரண்ட்ல ஃபேஸ்ல அடிச்சதுனால அவருக்கு வந்துட்டு இது கிடைக்கல. ஸோ he was out. பட் அதர்வைஸ் ஈவன் நிதிஷ் ராணாவுக்கும் அதே மாதிரி தான். பட் அதர்வைஸ் வந்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு சமீர் ரிஸ்வி, அக்ஷார் பட்டேல் எல்லாருமே அப்படிதான் அவுட் ஆனாங்க. நான் என்ன பார்த்தேன்னா அவங்க வந்து 8 for 6 இருக்கும்போது இருக்கிறதுலயே லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு T20ல ஒன்னு இருக்கு. அது வந்து பிக் பேஷ்ல நடந்திருக்கு. ஒன்லி 3 years ago 2 years ago சிட்னி ஆமா 15 ஆல் அவுட். அதுவும் வந்துட்டு 139 சேஸ் பண்ணி 15 ஆல் அவுட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா ஆஸ் அன் ஆர்சிபி ஃபேன் நான் என்ன நினைப்பேன், அந்த 49 பீட் பண்ணிடணும்னு நினைச்சேன். பட் அது வந்து இது இல்ல. இவங்க வந்துட்டு திருப்பி ரொமாரியோ ஷெப்பர்ட்
ஆமா, அவரே கொடுப்பாரு 49. சோ இப்படி இருக்கும்போதே ரஷிக் சலாமோட ஃபர்ஸ்ட் ஓவர் கூட அப்படிதான் போச்சு. சோ அதுலயே வந்துட்டு தெரிஞ்சது. பட் சி எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இட் வாஸ் ஃபுல் டீம் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பேட்டிங்லயும் வந்துட்டு இவங்க வந்து படிக்கல்லாம் வச்சுட்டு வந்து திஸ் வாஸ் an ஈஸி ரைடு ஃபார் ஆர்சிபி. டெல்லியோடது வந்து என்னன்னா, அது ரொம்ப ஒரு போன கேம் அப்படி ஆடிட்டு இந்த கேம் இப்படி ஆடி இருக்காங்க. அண்ட் இருக்கிறதுலயே வாட் இஸ், நான் இன்னொன்னு அவங்க 70 இது ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன்னா வாட் இஸ் த லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட். அது வந்து திருப்பி வாட் இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ்டுன்றது வந்து பஞ்சாப்ல இருக்காங்க. திருப்பி லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டடும் பஞ்சாப்ல தான் இருக்காங்க, பஞ்சாப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு 111 தான் லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் இன் இந்த மாதிரி பிரான்ச்சைஸ்ல. ஸோ இன்னைக்கு கேம் வந்துட்டு இட் வாஸ் ஜஸ்ட் nothing to do with the pitch. It is again அந்த ஸ்டார்டிங்ல ஒரு 2 players அவங்க வந்து இன்டென்ட் காமிச்சாங்க, ராகுல் இது. அதை தவிர வந்துட்டு மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு தேவர் அண்ட் இன்னொன்னு தேவர் டூ மச் பேக் இன் திஸ் கிரீஸ். தேவர் பின்ட் டவுன், அதாவது வெரி க்ளோஸ். கிரீஸ்லேயே வந்துட்டு பின்னாடி தேவர் வெரி க்ளோஸ். அது வந்து அக்ஸார் ஆகட்டும், ஈவன் சமீர் ரிஸ்பி அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எல்லாருமே ஸ்லிப் வச்சு 3 ஸ்லிப்பு, ஒரு ஃபீல்டர் தான் வந்துட்டு 30th சர்க்கிளுக்கு வெளியில. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நடந்துருச்சு. கொஞ்சம் மூவ்மெண்ட் பார்த்தோன்னே எல்லாருமே ஸ்டார்டட் லிக்கிங் தர் லிப்ஸ் அண்ட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி வந்து பதானி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு போன கேம் பவுலிங் ஃபெயிலியர், அதனாலே வந்துட்டு 2 ஃபாரினர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த கேம் பேட்டிங் ஃபெயிலியர். நீ சொன்ன மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீயும் சொன்ன பிரித்திஷாக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்கணும். நம்ம ஆக்ஷன் டைம்ல பேசினோம், அதாவது ஃபுல்லா எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ டிசர்வ்ஸ் ஒன் சான்ஸ் இன் கிரிக்கெட்னு. ஸோ டெஃபினட்டா இவங்க வந்து சான்ஸ் கொடுக்கணும். இவங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டரை டெபியூ பண்ண வச்சிருக்காங்க. அவனே இப்போ தூக்க முடியாது அன்பார்ச்சுனேட்லி. இப்போ யூ கான்ட் ஜஸ்ட் ஒரு பால்னால வந்துட்டு யூ கேனாட் இது பண்ண. ஸோ ஹோப்ஃபுல்லி பை தி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் பிரித்விஷாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கொடுக்கணும்னு ஐ திங்க் வி ஹவ் ஆல்சோ ஸ்போக்கன் தட். ஸோ அதான் எனக்கு என்னன்னா, இந்த இட் இஸ் a குட் திங் டு கிவ் அ சான்ஸ் டு டெபியூட்டன், அதெல்லாம் எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நீ புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் மாதிரி ஒரு ஸ்கில்டு பவுலர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு இட் இஸ் அ கேம்பிள். அவங்க நல்லா அடிச்சிட்டாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் சூப்பரா ஏறும். பட் இந்த மாதிரி அவங்க அன்பிளேபிள் பால்ல அவுட் ஆனாங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே ஷேட்டர் ஆயிடும். அதுல இருந்து ஆஸ் அ கிட், ஹீஸ் அ கிட், லைக் ஹி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹிஸ் கெரியர். அப்படிங்கிறப்போ அது தே ஹேவ் டு மேனேஜ் தீஸ் கைண்ட் ஆஃப் டெபியூஸ் லிட்டில் கேர்ஃபுல்லி தான் நான் ஃபீல் பண்ணேன். மேபி இந்த மேட்ச்ல பிருத்திவிஷாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தா மேபி ஹி வுட் ஹவ் ஹேண்டில் மேபி டிஃபரெண்ட்லி. அதே பால் கூட போட்டிருக்கலாம், இல்ல புவனேஸ்வர் குமார் பிருத்திவிஷாங்கிறப்ப இன்னும் வேற மாதிரி கூட ஏதாவது யோசிச்சிருக்கலாம். ஸோ ஹைண்ட்சைட்ல நம்ம என்ன வேணா பேசலாம். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் என்ன சொல்றது, பிருத்திவிஷாக்கு இந்த மேட்ச்ல ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா மேபி இட் குட் ஹவ் பீன் a different story, கேஸ் ஸ்டடி ஆல் டுகெதர்ங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இல்ல கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி டெபியூ பண்ண பிளேயர், ஒன் மோர் திங், யார் ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹிஸ்டரியில வந்துட்டு ஐபிஎல் ஹிஸ்டரியில உன்முக் சந்த் வந்துட்டு பிரெட்லி கூட போல்ட் ஆவார் ஃபர்ஸ்ட் பால். ஸோ அந்த மாதிரி விஷயம். அண்ட் ஈவன் பிருத்விஷா கூட வந்துட்டு இதுல டெஸ்ட் சீரீஸ்ல போல்ட் ஆவார். இவ்வளோ கேப் இருக்கும் பேட்டுக்கு பேடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ராகுல் ஷுட் ஹவ் டேக்கன் தி ஸ்ட்ரைக். ஸோ இது கூட ஒரு அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பேசலாம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஹி ஹாஸ் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் இஸ் கமிங் ஆஃப் ஒன் பிரில்லியன்ட் நாக். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் அ டெபியூட்டன்ட் அண்ட் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ புவனேஸ்வர் குமார் தெரியும் அவர் எப்படி போடுவாருன்னு. எதர் ஸ்விங்கிங் உள்ள பால் உள்ள வந்தது, அவர் வெளில போற பால், இந்த பிச்சில் வந்துட்டு வெளில போற பால்லையும் ஸ்லிப்ல கேட்ச் போயிருக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் தட் ஆன். இன்னொன்னு சுயேஷ் சர்மாவோட அந்த டெலிவரி விக்கெட் அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் பத்தியா செம பால் அது. இட் வாஸ் என்ன சொல்றது, அவர் கொஞ்சம் டிசீவ் ஆயிட்டார். அந்த இது நல்லா வெளியே குத்தி உள்ள வந்தது, சூப்பரா செம டிஃப்டா உள்ள வந்தது, செமையா. அந்த அவரும் நல்லா போட்டார் இன்னைக்கு. அவரோட ஸ்டாக் பால் வந்துட்டு கூகுளி, அவரோட ஸ்டாக் பாலே கூகுளி. அவரோட வேரியேஷன் காட்டுறது வந்து ட்ரெடிஷனல் லெக் ஸ்பின், அப்படிதான் அவர் போடுறாரு. சோ சூப்பர் பால் அது. குல்தீப்பே வந்துட்டு he would have enjoyed it. See, as a bowler he would have enjoyed it. அது பாக்கும்போது அந்த அளவுக்கு. அதான் இதுல நம்ம ஆர்சிபி சைடுல பேட்டிங் இட் வாஸ் கேக் வாக் தான். அதுவும் என்ன சொல்றது, அந்த ஒரு கேட்ச் நட்ராஜன் பிடிச்ச கேட்ச் சூப்பரா இருந்தது. பட் தட் வாஸ் ஆஃப் நோ யூஸ், அவ்வளவுதான். பட் ஸ்டில் இட் வாஸ் a good effort to take that catch. அண்ட் விராட் கோலி 2 6 அடிச்சு ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டார் 7th ஓவர்ல. ஹெவி கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அண்ட் ஹெவி நெட் ரன் ரேட் பூஸ்ட். ஆர்சிபி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம டிசி இந்த இதுல இருந்து, இந்த செட்பேக்ல இருந்து எப்படி எடுத்துட்டு அடுத்த மேட்ச் வர போறாங்கிறது நம்ம அட்லீஸ்ட் நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஏன்னா ஹெவி செட்பேக்ல இருந்து எடுத்துட்டு வரதுங்கிறது இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஜிடிசிஎஸ்கே அகேன்ஸ்டா பண்ணாங்க, அதை விட மோசமான செட்பேக் டிசிக்கு இது. ஸோ இதை வந்து இவங்க எப்படி கொண்டு வராங்கிறத பார்க்கலாம்.
அதான் இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்கோரை சொல்லிட்டு நம்ம மேபி நம்ம லைட்டா நாளைக்கு மேட்சை டச் பண்ணிட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ நானும் கோகுலும் வந்து ஆர்சிபி சொல்லியிருந்தோம், பாலா வந்து டிசி சொல்லியிருந்தான். ஸோ தான் இப்போ ஃபைனல் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறோம், நீங்க பாத்துக்கோங்க. அதான் இப்போ கோகுல் மேபி நம்ம நாளைக்கு மேட்ச் வந்து பார்த்தோன்னா, நாளைக்கு வந்து ராஜஸ்தான் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் பஞ்சாப் இன் பஞ்சாப் ஹோம். அதான் இப்போ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீ என்ன ஃபீல் பண்ற அண்ட் ஹூ ஆர் யுவர் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், அதை சொல்லு. ஐ ஃபீல் நான் ஐ கோ வித் பஞ்சாப். ஏன்னா ஐ ஃபீல் தட் பிரிட்டி ஸ்ட்ராங். அண்ட் ராஜஸ்தானும் வந்துட்டு ஒரு அப்பில் போயிட்டு திருப்பி டவுன் வந்துட்டு அவங்க வந்துட்டு தேர் நாட் ஏபிள் டு கம் பேக். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ் அவங்ககிட்ட இருக்கு, பட் ஆஸ் அ டீம் வந்துட்டு தேர் நாட் பர்ஃபார்மிங். அவங்க முன்னாடி ஒரு ஸ்டார்ட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல பர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க பண்ணல. ஸோ ஐ கோ வித் பஞ்சாப். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் கூப்பர் கான்லி சொன்னேன்னு நினைக்கிறேன், பட் நான் இந்த ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் சொல்றேன். ஐ சே பிரியான் சாரியா. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் நான் எடுத்துக்கிறேன் பஞ்சாப்ல இருந்து. அண்ட் ராஜஸ்தான்ல வந்துட்டு நான் ஹிட்மயர் சொல்றேன், ஷிம்ரான் ஹிட்மயர். ஓகே, சர்ப்ரைஸ் பார்ப்போம். நீ சொல்லு உன்னோடது. அதான் நீ ஹெட்மேன் சொல்லியிருக்க, நீ சொன்னதுக்காகவாச்சும் அவர் நல்லா அடிக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் நானும் ஆப்வியஸ்லி பஞ்சாப் கிங்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு அவங்கள தாண்டி போக முடியாது. ஸோ பஞ்சாப் தான் என்னோட ப்ரெடிக்ஷனும். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அகைன் நான் வந்து ஐ எம் ஸ்டிக்கிங் ஆன் வித் பிரியான் ஷாரியா அகைன். நான் வந்து ஐ திங்க் லாஸ்ட் 3-4 மேட்ச் தான் பிரியான் ஷாரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஒரு மேட்ச் மட்டும் அடிக்கல, மற்ற எல்லா மேட்சும் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ஐ அகைன் ஸ்டிக் வித் பிரியான் ஷாரியா அண்ட் அகைன் சர்பான் சாப் அவரும் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல இருக்காரு. அண்ட் ராஜஸ்தானுக்கு பார்த்தோன்னா ஐ அகைன் கோ வித் வைபவ் சூரியவன்ஷி. போன மேட்ச் சொன்னேன், செஞ்சுரி அடிச்சாரு. இந்த மேட்சும் ஐ திங்க் ஹில் கண்டினியூ வித் ஹிஸ் ஃபார்ம். அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து ஹீஸ் ஷோயிங் ஹில் எல்லா மேட்ச்லயும். ஹில் கண்டினியூ டு டூ தட். அண்ட் அப்படியே நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி பாலாவோட ப்ரெடிக்ஷனையும் சொல்லிடுறேன். மேபி அவர் அமைச்சிருக்கிற ரீசனையும் நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன். பாலா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லியிருக்கான். அதுக்கு ரீசன் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பவர் பிளே பவுலிங் ஹஸ் பீன் வெரி புவர் இன் திஸ் சீசன். ஆர்ஆரோட ஓபனர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த், அதுதான் ஸ்ட்ரென்த். ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ஹஸ் காட் வெரி குட் சான்ஸ் டு ஸ்மாக் தெம். அனதர் பாயிண்ட், ஆர்ஆர் பவர் பிளே பவுலிங் இந்த சீசன்ல டீசன்ட் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். இஃப் ஆர்ச்சர் கெட்ஸ் பிபிகேஎஸ் ஓபனர்ஸ் கேம் இஸ் ஆன். இதுதான் வந்து பாலகிருஷ்ணனோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஹி ப்ரெடிக்ஸ் ராஜஸ்தான் வில் கம் அவுட் விக்டோரியஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ ஹூ இஸ் கமிங் விக்டோரியஸ். அதான் வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் அதுல யார் வின் பண்ணுவாங்கங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஹூ ஆர் த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அதையும் மென்ஷன் பண்ணுங்க. டிசி இந்த லாஸ்ட்ல இருந்து எப்படி என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி மீண்டு வரலாம் அடுத்த மேட்ச் வின் பண்றதுக்கு, அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் ஒன் ரிஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.